Daily. Taste the Daily. வடசென்னை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஏற்படும் திடீர் மின்தடையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வடசென்னை பகுதிகளான பெரம்பூர், வியாசர்பாடி, புளியந்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் மின்தடை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சில இடங்களில் குறைந்த மின்னழுத்தம் ஏற்படுவதால் வீட்டில் இருக்கும் மின்சாதன பொருட்களில் கோளாறு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அவர்கள் அலட்சியத்துடன் பதில் கூறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததால் சென்னை காசிமேடு விசைப்படகு மீனவர்கள் நள்ளிரவு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்து வருகிறது. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள விசைப்படகு மீனவர்கள் கடந்த 2 மாதங்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து வந்தனர். இதனால் மீன் வரத்து குறைந்ததால் மீன்களின் விலை இருமடங்காக உயர்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததால் நள்ளிரவு முதல் சென்னை காசிமேடு விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். மீன்பிடி தடைக்காலத்தின் போது தமிழக அரசு அறிவித்த 8000 ரூபாய் நிவாரணம் வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாக இல்லை எனவும் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னை மணலி மண்டலத்திற்குட்பட்ட 18வது வார்டில் உள்ள பூங்காக்களில் கஞ்சா இளைஞர்களின் அட்டூழியம் அதிகரித்துள்ளதை அதிமுக வெட்ட வெளிச்சமாக்கியது. மணலி மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் 18வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ஸ்ரீதர் பங்கேற்றார். அப்போது தனது வார்டில் அடிப்படை பணிகள் நடைபெறவில்லை எனவும் பூங்காக்களில் சமூக விரோதிகள் கஞ்சா அடித்து அட்டகாசம் செய்வதுடன் போதையில் அருகில் உள்ள வீடுகளில் சுவரேறி குதித்து குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார். ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு பழக்கப்படாத அலுவலர்களோ வழக்கம் போல் தூங்கியும் செல்போன் பார்த்தும் தங்கள் பொழுதை கழித்தனர்.